வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட தேசிய விருது 2023க்கான விருதா இல்லை 2024க்கான விருதான்னு சாத்தூர்லேருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காரு. சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட தேசிய விருதானது 2023ஆம் ஆண்டிலே தணிக்கை செய்யப்பட்ட திரைப்படங்களுக்கும் அந்த படங்களில் நடித்திருந்த கலைஞர்களுக்கும் ஆனது. தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் காமெடியில் பிரம்மானந்தம் தான் இன்னும் முதலிடத்தில் இருக்காங்க. அவருக்கு அப்புறம் இன்னும் ஏன் காமெடியில் யாரும் ஜொலிக்கல அப்படின்னு குவைத்திலேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காரு. பல ஆண்டுகளாக தெலுங்கு திரைப்பட உலகிலே முன்னணி காமெடி நடிகராக இருக்கின்ற பிரம்மானந்தம் தான் இன்றைக்கும் தெலுங்கு பட உலகிலே முன்னணி காமெடினாக இருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அற்புதமான டைமிங் சென்ஸ். அதன் காரணமாக தான் அவருடைய காமெடியை தெலுங்கில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுதும் விரும்பி பார்க்கிறார்கள். பிரம்மானந்தத்துக்கு பின்னாலே தெலுங்கு பட உலகிலே பல நகைச்சுவை நடிகர்கள் வந்திருக்காங்க. ஆனாலும் பிரம்மானந்தத்தை தாண்டி அவங்களால போக முடியலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பிரம்மானந்தத்தினுடைய அந்த அற்புதமான நடிப்பாற்றல். கபாலி படத்துக்கு யூ சர்டிஃபிகேட், ஜெயிலர் படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டு படத்துலையுமே வந்துட்டு ரத்த காட்சிகள் லிட்டர் கணக்கில் தெரிக்கும். அப்போ கூலி படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ வன்முறை காட்சிகள் எந்த அளவுக்கு இருக்கும்னு பெல்ஜியம்லேருந்து ஹரிகுமார் கேட்டிருக்காரு. கபாலி, ஜெயிலர் போன்ற படங்கள் இடம்பெற்றிருந்ததை விட கூடுதலாக வன்முறை காட்சிகள் கூலி திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்க வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக தான் தணிக்கை அதிகாரிகள் அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்த் சாருக்கும் விஜய் சாருக்கும் இடையில என்ன பிரச்சனை இருக்குது? ஏன்னா கூலி படத்தோட ஆடியோ லான்ச்சில் ரஜினிகாந்த் சார் லியோ படத்தையும் மாஸ்டர் படத்தையும் தவிர்த்து பேசியிருக்காங்கன்னு திருநெல்வேலியிலேருந்து விக்னேஷ் கேட்டிருக்காரு. சமீபத்தில் நடந்தது கூலி திரைப்படத்திற்கான பாடல் வெளியீட்டு விழா. அந்த பாடல் வெளியீட்டு விழாவில் அந்த படத்தில் எந்தெந்த கலைஞர்லாம் நடிச்சிருந்தாங்களோ அவங்கள பற்றிலாம் மிக அழகாக பேசினார் ரஜினிகாந்த். அதை தாண்டி அந்த விழாவில் லியோ திரைப்படத்தை பற்றியும் மாஸ்டர் திரைப்படத்தை பற்றியும் அவரோ மற்றவர்களோ பேசுவாங்கன்னு எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? பழைய நடிகை சித்தாரா ஏதாவது படத்தில் நடிக்கிறாங்களா? இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கோவையிலேருந்து அஜய் கேட்டிருக்காரு. நடிகை சித்தாரா இப்போதும் படங்கள் நடிச்சுட்டு தான் இருக்காரு. ஆனால் முன்ன மாதிரி பரபரப்பாக பல படங்கள் நடிப்பதாக சொல்ல முடியாது. படங்களில் நடிப்பதை தாண்டி சீரியல்களையும் இப்போது நடித்து கொண்டிருக்கிறார் சித்தாரா. இரவா காலம், பார்ட்டி, சர்வர் சுந்தரம், நரகாசூரன், பார்டர் இந்த படங்கள்லாம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு பாண்டிச்சேரியிலேருந்து அஸ்வின் கேட்டிருக்காரு. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற நரகாசுரன், இரவா காலம், பார்ட்டி போன்ற படங்கள் எல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் சமீபத்தில் ஃபைனான்சியல் ஒரு மீட்டிங்கே போட்டாங்க. மிக விரைவிலேயே இது போன்ற படங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்முடைய சினிமா திஸ் வீக் நிகழ்ச்சியில் கூட பேசியிருந்தோம். அதற்கான ஒரு மீட்டிங் அடுத்த வாரத்தில் நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்த படங்கள் எல்லாம் வெளியாக வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. சிம்பு சார் தன்னோட வெற்றிக்காக மாநாடு 2 படத்தை அவரோட கையில் எடுப்பாரான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காரு. மாநாடு 2 நிச்சயமாக வெங்கட் பிரபுடைய இயக்கத்தில் உருவாகத்தான் போகுது. அதை பற்றி மாநாடு படத்துடைய தயாரிப்பாளரான சுரேஷ் காமாட்சி சிம்பு கிட்ட பேசிட்டாரு, வெங்கட் பிரபுட்டையும் பேசிட்டாரு. அந்த படத்துடைய படப்பிடிப்பு எப்போது தொடங்கும் என்பது வெங்கட் பிரபுடைய இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் படத்தில் நடிக்கிறார்ல, அந்த படம் தொடங்கப்பட்டதுக்கு பின்னாலே தெரிய வரும். ஜெய்சங்கர் சாரோட பேரை அவர் வாழ்ந்த தெருவுக்கு வைக்கப்படுமான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காரு. நீங்கள் பத்திரிகையே படிக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஜெய்சங்கர் வாழ்ந்த அந்த தெருவுக்கு ஜெய்சங்கர் தெரு அப்படின்னு ஏற்கனவே பெயர் வச்சுட்டாங்க. அதை பற்றிய அறிவிப்புகள் பத்திரிகைகளிலும் வெளிவந்து விட்டன. ஹவுஸ்மேட்ஸ் படமும் 2 வானம் படத்தோட காட்சியும் கதையும் ஒரே மாதிரி இருக்குன்னு செய்தி வருதே, இது உண்மையான? குவைத்திலிருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காரு. ஹவுஸ்மேட்ஸ் படம் வெளியாகிடுச்சு, ஆனால் 2 வானம் திரைப்படம் இன்னும் வெளியாகலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2 படத்துடைய கதையும் ஒன்று தான் இப்போவே எப்படி சொல்ல முடியும்? RS மனோகர் சார் விஜயகாந்த் சாரோட படத்தில் நடிச்சிருக்காரான்னு நியூ ஜெர்சிலேருந்து எலமாறன் கேட்டிருக்காரு. கே சங்கருடைய இயக்கத்திலே உருவான தேவியின் திருவிளையாடல் என்ற படத்தில் விஜயகாந்தோடு இணைந்து RS மனோகர் நடித்திருக்கிறார். கூலி படத்தோட மொத்த பட்ஜெட் எவ்வளவுன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காரு. கூலி படத்துடைய பட்ஜெட் எக்ஸாக்டாக எவ்வளோ அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் ஒரு 350 கோடி ரூபாய் அளவிலே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு படத்தோட ட்ரைலர் மற்றும் டீசர் சென்சார் அனுப்பாமலே ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை சென்சார் பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு சாத்தூர்லேருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காரு. திரைப்படங்களுடைய டீசர், ட்ரெய்லர் எல்லாவற்றையும் முதல்ல தணிக்கை செய்ததுக்கு பின்னால் தான் வெளியிட முடியும். சன் டிவிக்கும் நெட்ஃப்ளிக்ஸ்க்கும் இடையில இருந்த அக்ரிமெண்ட் என்ன ஆச்சு? அது முடிஞ்சிடுச்சா? இப்போது சன் டிவிக்கும் அமேசான் பிரைமுக்கும் நடுவில் ஏதாச்சும் அக்ரிமெண்ட் இருக்கான்னு கோவையிலேருந்து அஜய் கேட்டிருக்காரு. சன் டிவியை பொறுத்தவரை அமேசான் நிறுவனத்தோட நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்தோட அதுக்கு நிரந்தரமான ஒப்பந்தம் கிடையாது. படத்துக்கு படம்
அந்த ஒப்பந்தங்கள் மாறும். கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க பட வாய்ப்பு குறைஞ்சிருக்கான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காரு. திருமணத்துக்கு பின்னாலே கீர்த்தி சுரேஷுக்கு கொஞ்சம் பட வாய்ப்புகள் குறைந்திருக்கிறது அப்படின்றது உண்மைதான். கமல் சார் மற்றும் ரஜினி சார் இணைவதில் ஏன் தயக்கம் காட்டுறாங்கன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காரு. ரஜினிகாந்த் கமல் ஆகிய இருவரும் இணைய வேண்டும் என்றால் அதுக்கு பல விஷயங்கள் பொருந்தி போகணும். முதல்ல 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கதை வேணும். அந்த கதையிலே 2 பேருக்கும் சமமான கதாபாத்திரங்கள் வேணும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் மிகச்சிறப்பாக இயக்கக்கூடிய ஒரு இயக்குனர் வேணும். அதுக்கப்புறம் அந்த படத்தை மிகப்பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் வேணும். இதெல்லாம் சேர்ந்தால் தானே அவங்க 2 பேரும் இணைய முடியும். சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் நடிகர் அமிதாப் பச்சன், டாம் க்ரூஸ், அஜித் குமார், சிரஞ்சீவி, மகேஷ் பாபு இவங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா இவங்க கிட்ட என்ன 3 கேள்வி கேட்பீங்கன்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காரு. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற நபரில் யாரையாவது ஒருத்தரை சாய் வித் சித்ராவுடைய நேர்காணலுக்காக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதுக்கு பின்னால் அவங்ககிட்ட என்னென்ன கேள்வியெல்லாம் நான் கேட்க இருக்கேன் அப்படின்றத பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். படங்களுக்கு விருது கொடுக்குற குழுவில் இருக்கிறவங்க எந்த அடிப்படையில் இந்த படத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க, இவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க தானான்னு தேவிப்பட்டினம்லேருந்து வினித்குமார் கேட்டிருக்காங்க. தேசிய விருதுக்கான கலைஞர்களை தேர்ந்தெடுப்பதற்காக அமைக்கப்படுகின்ற குழுவில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தேசிய விருது பெற்ற கலைஞர்கள் தான் இருப்பாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா சினிமாவிலே மிக நீண்ட கால அனுபவம் உள்ளவர்களையும் அந்த குழுவிலே ஒரு சில சமயத்தில் சேர்த்துக்குவாங்க. அடுத்து இன்று ஒரு தகவல். வெண்ணிராடை படத்திற்காக முதல்ல ஹேமமாலினியை தேர்வு செய்த ஸ்ரீதர் அவரை ஒரு டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தார். அந்த டெஸ்ட்டில் ஹேமமாலினியுடைய முக அமைப்பும் அவருடைய நடிப்பும் ஸ்ரீதரை கவராதனால தான் அந்த படத்தில் அவரை ஸ்ரீதர் பயன்படுத்தி கொள்ளவில்லை. அதற்கு பின்னாலே ஹிந்தி பட உலகிலே அறிமுகமான ஹேமமாலினி அங்கே எப்படிப்பட்ட உயரத்தை தொட்டார் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் நடிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு ஒரு தமிழ் பட டைரக்டர் என்னை நிராகரித்து விட்டார். ஆனால் நான் என்னுடைய திறமையால் இன்றைக்கு ஹிந்தி பட உலகிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஹிந்தி பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருந்தார் ஹேமமாலினி. அந்த பேட்டி ஸ்ரீதருடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அதை பார்த்த உடனே ஸ்ரீதரடைந்த ஆத்திரத்துக்கு அளவே இல்லை. சரியான நேரம் அமையும் போது அதற்கு பதில் தர வேண்டும் அப்படின்னு ஸ்ரீதர் நினைத்து கொண்டிருந்த போது தான் விமான நிலையத்திலே தற்செயலாக ஹேமமாலினியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஸ்ரீதருக்கு அமைந்தது. அப்போ ஹேமமாலினிகிட்ட வெண்ணிராடை படத்துக்காக ஒன்று மேக்கப் டெஸ்ட் எடுத்த போது எடுத்த ஸ்டில்லாம் என்கிட்ட இன்றைக்கி இருக்குது. அந்த படத்தில் ஒல்லியாக எப்படிப்பட்ட தோட்டத்தில் நீ இருந்தா அப்படின்றத ஒரு முறை நினச்சிப்பார். இப்போ உன்னுடைய தோட்டத்தை சீராக்கி கொண்டு இந்தி படங்களில் நீ பிரபல நடிகையாக இருக்க. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அந்த புகைப்படங்களை எல்லாம் பத்திரிகை கொடுத்து இப்படி ஒல்லியாக இருக்க ஒரு பொண்ணை எப்படி என்னுடைய படத்தில் கதாநாயகியாக நடிக்க வைக்க முடியும் அப்படின்னு நான் பேட்டி கொடுக்கவா என்று ஹேமமாலினியை பார்த்து கேட்டார் ஸ்ரீதர். அப்போ தான் ஹேமமாலினிக்கு தான் செய்த தவறு புரிந்தது. இனிமேல் நான் எந்த பத்திரிகையும் பேட்டி கொடுக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க சார் என்று ஸ்ரீதரிடம் சொல்லிவிட்டு அவரிடமிருந்து விடை பெற்றார் ஹேமமாலினி. இந்த சம்பவத்துக்கு பின்னாலே ஹேமமாலினியுடன் இணைந்து கெஹ்ரி சால் என்ற ஹிந்தி படத்திலே ஸ்ரீதர் பணியாற்றினார் என்பது ஒரு கூடுதல் தகவல். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். தேவராட்டத்தில் கௌதம் கார்த்திக் உங்கள் சாய்ஸா தயாரிப்பாளர் சாய்ஸா? தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொன்னீங்க சார். அது கௌதம் கார்த்திக் வச்சு தான் சார் பண்ணலான் இருந்தேன். கௌதம் கார்த்திக் பையன், நவரச நாயகன், கார்த்தி சார் அப்பா, குஷ்பு மேம் அம்மா. லைனை கேட்ட ஒரு சூப்பராக இருக்கே, ஐடியா நல்லா இருக்கே அப்படின்ட்டு உடனே ஃபோன் அடித்து சொன்னால் அங்கேருந்து விருமனில் அதித்தி சங்கரை கதாநாயகன்னு எப்படி தோணுச்சு? ஒரு 2-3 புதுசெல்லாம் பார்த்தோம். அது எல்லாமே சாருக்கு ஏஜ்னா சின்ன பொண்ணாகவே இருந்துச்சு. அப்படி திண்டுக்கல்ல லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்கும்போது தான் பிரகாஷ்ராஜ் சார் அவர் என்னன்னா இந்த அப்பா முனியாண்டி அவர் எங்கள் வீட்டுக்கு எதுக்கு இருந்த கேரக்டர் சார். அந்த கதை சார் இளவரசன்னே தனுஷ் சார் அப்படிதான் சார் கதை. அந்த ஃபார்ம் ஏன்னா பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.